லைகா புரொடக்ஷன்ஸ் பாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வேட்டையனின் வேட்டைக்கு ரெடியா? மதுரை மாநகர பகுதிகளில் பலத்த சூறை காற்றுடன் கனமழை பெய்ததன் காரணமாக மின்கம்பங்கள், பேருந்து கண்ணாடிகள் சேதமடைந்துள்ளன. இது குறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் இணைகிறார். வணக்கம் ஹரிகிருஷ்ணன், முழு விவரங்கள் என்ன? மதுரை மாநகர பகுதிகளில் 20 நிமிடங்கள் பெய்த கனமழையின் காரணமாக பல்வேறு இடங்களில் சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறது. 20 நிமிடங்கள் பெய்த கனமழையில் 5 நிமிடங்கள் சூறை காற்றுடன் வீசிய கனமழை காரணமாக தான் இந்த சேதங்கள் அதிக அளவில் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு 200க்கும் மேற்பட்ட மரங்கள் முற்றிலுமாக வேரோடு சாய்ந்திருக்கிறது. பல மரங்கள் பகுதி வாரியாக சேதமடைந்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் ஒரு 10க்கும் மேற்பட்ட வீடுகள், ஒரு 50க்கும் மேற்பட்ட இருசக்கர 4 சக்கர வாகனங்கள் முழுவதுமாக சேதமடைந்திருக்கிறது. வீடுகளிலும் சாலைகளிலும் நிறுத்தி வைக்கப்பட்ட வாகனங்கள் மீது மரங்கள் வேரோடு சாய்ந்ததன் காரணமாக இந்த சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அந்த 5 நிமிடங்கள் பெய்த சூறை காற்றின் போது பல்வேறு வாகனங்கள் மிகுந்த சிரமத்துக்குள்ளாயிருக்கிறது. சாலைகளிலே வாகனங்களை இயக்க முடியாமல் அவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். மதுரை அண்ணா பேருந்து நிலையத்திலிருந்து கருப்பட்டி கிராமத்தை நோக்கி சென்ற அரசு பேருந்தின் முன்பக்க கண்ணாடி அதுவாக உடைந்து சேதமடைந்தது. அந்த நேரத்தில் ஓட்டுநருக்கோ மற்ற பயணிகளுக்கோ எந்த ஒரு சேதமும் ஏற்படவில்லை. ஓட்டுநர் சமயோஜிதமாக வாகனத்தை அதே பேருந்தை நடுரோட்டிலேயே அவர் நிறுத்தக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அது மட்டுமல்லாமல் அந்த விளம்பர பலகைகள், சாலை ஓரங்களில் இருந்தக்கூடிய பலகைகள் உள்ளிட்ட பல விளம்பர பலகைகள் உள்ளிட்டவைகள் காற்றுடன் தூக்கி எறியப்பட்டது. அது மட்டுமில்லாமல் சாலை சந்திப்புகளில் இருக்கக்கூடிய மின் கம்பங்கள் அறுந்து விழுந்திருக்கிறது. குறிப்பாக குருவிக்காரன் சாலை பகுதியில் இருக்கக்கூடிய மின் கம்பம் மற்றும் காவல்துறையில் வைக்கப்பட்டிருக்க போலீஸ் சிக்னல், காவல் போக்குவரத்து சிக்னல் உள்ளிட்டவைகள் முழுவதுமாக சேதமடைந்திருக்கிறது. உடனடியாக அந்த பகுதி முழுவதுமாக மின்சாரத்தை துண்டித்து அந்த மரங்களை அகற்றும் பணியை தற்போது நடைபெற்று வருகிறது. பொதுவாக மதுரை மாநகர பகுதியில் பெரும்பான்மை தற்போது மின்சாரமானது தடைபட்டிருக்கிறது. மரங்களை அகற்றிவிட்டு சீரான வழித்தடத்தை வந்த பின்புதான் மின்சாரத்தை இயக்குவதாக முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. மாநகர பகுதிகளில் ஒரு சில இடங்களை தவிர மற்ற இடங்கள் முழுவதும் மின்சாரம் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சூறை காற்றை பொறுத்தளவுக்கு ஒரு 5 நிமிடங்கள் மட்டும்தான் நிகழ்ந்தது. பிற்பகலிலிருந்து வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட ஒரு சூழல் இருந்தது. அதன் எதிரொலியாக திடீரென ஒரு மழை பெய்ய தொடங்கியது. ஆனால் அந்த 5 நிமிட சூறைக்காற்று தான் இவ்வளவு சேதங்களை அதிக அளவில் ஏற்படுத்தி இருக்கிறது. தற்போது மழை இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. மின்சாரம் தடைப்பட்டிருந்தாலும் கூட மக்கள் போக்குவரத்தினுடைய இயல்பு வாழ்க்கை எதுவும் பாதிக்கப்படவில்லை. தொடர்ந்து அந்த மின்சாரத்தை சீராக கொடுப்பதற்காக மின்வாரிய பணியாளர்கள் மற்றும் காவல்துறையினர் இணைந்து இந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். பத்மநாபன், முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன். திடீர் அதி கனமழை மற்றும் சூறாவளி காற்றுடன் மழை பெய்ததால் மின்கம்பங்கள் முறிந்து விழுந்தும் மரங்கள் முறிந்து விழுந்தும் மக்கள் பெருமளவு சிரமத்தை சந்தித்திருக்கிறார்கள். மேலும் இது தொடர்பான விவரங்களோடு எமது செய்தியாளர் குமரேசன் இணைகிறார். குமரேசன், நீங்கள் இருக்கும் பகுதியில் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது? மின்சாரம் துண்டிப்பு ஏதேனும் இருக்கிறதா? விவரங்கள் என்ன? வணக்கம் பத்மநாபன். மதுரை மாவட்டம் மேலூர் அழகர் கோவிலில் 108 வைணவ தலங்களில் ஒன்றாகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கள்ளழகர் திருக்கோவில் உள்ளது. இந்த கள்ளழகர் திருக்கோவிலில் புரட்டாசி வழியை முன்னிட்டு பக்தர்கள் வந்த மனமே உள்ளன. இந்த பகுதிகளில் கடந்த 2 மணி நேரமாக கனமழை பெய்து வருகின்றது. இந்த கனமழையில் இருந்து இதில் குழந்தைகள் திடீரென மலையில் இறங்கி நடனம் ஆடுவதையும் அதை கண்ட பொதுமக்கள் குழந்தைகளுடன் இணைந்து மலையில் நனைந்தபடி நடனம் ஆடினர். மேலும் மேலே உள்ள பழமுதிர்ச்சோலை முருகன் கோவிலில் உள்ள நூபுரக்கங்கை காக்காட்சியம்மன் கோவிலும் உள்ளது. இந்த கோவிலுக்குள் பக்தர்கள் நிழல் கூட இல்லாமல் இருந்ததால் நிற்கக்கூடிய இடம் கூட இல்லாமல் மலையில் நனைந்தபடி சென்றிருந்தனர். மலைக்கு வரும் பக்தர்கள் கொட்டு மலையிலும் ஒதுங்குவது கூட நிழல் கூடை அமைத்து தரும்படி கோரிக்கையும் விடுத்துள்ளனர். பத்மநாதன், விவரங்களுக்கு நன்றி குமரேசன்.